ஈஸியா டிவோர்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேரக்டர் அசாசினேஷன், மனைவி கணவனையோ கணவன் மனைவியோ கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவங்க தவறானவங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா டிவோர்ஸ் கிடைக்கிறது ஈஸி. ஓகே, ஸோ இங்கேயும் அது வந்து கோரிலேட் பண்ணப்பட்டது ஆர்கியூமெண்ட்ல. ஓகே, ஏன்னா மனைவி ஆல்ரெடி டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கு, அதனால சமூகத்தில் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு, இவர் பேரை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்ம அதை காமிச்சு டிவோர்ஸ் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு பர்ஸ்பெக்டிவ்லையும் இது கொண்டு போகப்பட்டது அப்படிங்கிறதும் இங்கே வந்து முன்வைக்கப்பட்டது எடுத்த வாதங்கள். இவ்வளோ விஷயங்கள் இங்கே வாதங்களா எடுத்து முன்வைக்கப்பட்டது. ஓகே, அதுக்கப்புறம் அதையும் தாண்டி இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவரை மனைவி விஷயம். ஓகே, அது வந்து ஒரு பக்கம், இந்த மச்சான் அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொரு பெரிய காரணம் இங்கே என்ன முன்வைக்கப்பட்டது அப்படின்னா மே 21 போன வருஷம் நடந்தது இல்லையா, 1 வருட காலம் ஏன் இந்த கேப் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த லூப்போல் எல்லாமே வச்சுதான் இவருக்கு இப்போ வந்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷன், அதாவது ஒரு ஜாமீன் பெயில் அப்படிங்கிறது இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இது வந்து 2 கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் பண்ணப்பட்டுச்சு. முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணப்பட்டுச்சு, திரும்ப ஆமா நானும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு சிறுமியும் இதில் வந்து இங்கே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணப்பட்டதை வந்து நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சது இந்த இடத்துல. சரி, அப்புறம் அந்த சிறுமிகள் கொடுத்த வாக்குமூலம் ரொம்ப மெயின். என்னன்னா எங்க அப்பா அம்மா சொல்லி தான் நாங்கள் இதை செஞ்சோம் அப்படிங்க ஒன்று. 2வது, இந்த மாமாக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா வைஃப் வழி சொந்தக்காரங்கன்னும் போது ஜபராஜ், மாமாக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அந்த சிறுமிகள் கை காட்டினது அவங்க மச்சானதான். இப்போ வந்து கம்ப்ளீட்டான குற்றம் பண்ணது வந்து அவருடைய மச்சான் அப்படின்றது சொல்லியிருக்காங்களா? வாக்குமூலத்தின் அடிப்படையில் இப்போ இது ஆர்கியூமெண்ட்டா எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அவருக்கு பெயில் கிடைச்சதுங்களா? அதனால இது எல்லாம் இன்னும் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஆர்கியூமெண்ட். இது வந்து உங்களுக்கு 2வது பாயிண்ட். ஓகே, ஸோ A1 ஜபராஜ் இது சேர்க்கப்பட்டது இது வரைக்கும். ஓகே, A2 அவங்க மச்சானும் பிளஸ் தென் அவங்க மனைவி ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லி மொத்தம் 5 பேரோட பேர் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த இடத்துல எஃப்ஐஆர்ல. முன்ன வந்தது எல்லாமே சித்தரிக்கப்பட்டவையா இல்லை இப்போ இருக்கிறது எல்லாமே வந்துட்டு லைக் எது உண்மை எது வந்துட்டு நம்ம ஃபேக்ட்ஸே வந்துட்டு மாறின மாதிரி ஒரு விஷயம் இப்ப நடந்திருக்கு. ஆஃப்டர் லைக் ஹிம் கெட்டிங் பை மறு உத்தரவு வர வரைக்கும் அவர் ஸ்டேஷன்ல போய் சைன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தான். மற்றது காமனா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி நான் எங்கேயும் தப்பி செல்ல முயற்சி பண்ண மாட்டேன், எந்த சாட்சிகளையும் கலைக்க மாட்டேன், யாரையும் மிரட்ட மாட்டேன், கூப்பிடும் போதெல்லாம் வந்து நான் என்கொயரிக்கு ஒத்துழைக்கிறேன் அப்படிங்கிற பேஸ்ல தான் இந்த கண்டிஷனல் பெயில் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல இன்னொன்னு அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இது இப்படியே வந்து ஒரு 15 நாள் 1 மாசம் இந்த மாதிரி ஒரு பீரியட் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம ரிலாக்ஸேஷன் கூட போட்டுக்கலாம். அந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா, அதை 1 நாளுங்கிறத வந்து வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் அப்படிங்கிற மாதிரி நம்ம குறைச்சதுக்கு அப்புறம் பெட்டிஷனும் ஃபைல் பண்ணிக்கலாம்.